நீட் எக்ஸாம்க்கு 2 வாரங்கள் தான் இருக்குது. என்னோட மார்க் எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த துக்கா ஸ்ட்ராட்டஜி. துக்கான ஒன்னு இல்ல, ஃப்ளூக் அப்படின்னு அர்த்தம். சரியா? சும்மா ஒரு ஃப்ளூக்ல அடிச்சு எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகுறது. சார் உண்மையிலே இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டினை பார். அந்த கொஸ்டினோட ஆன்சர் எனக்கு தெரியும். எஸ், ஐ நோ த ஆன்சர். அப்ப நீ கொஸ்டினை சால்வ் பண்ணு. சரியா? நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் எனக்கு அந்த கொஸ்டின் என்னன்னே தெரியாது, ஐ டோன்ட் நோ. சரியா? ஐ டோன்ட் நோ. சரி, எனக்கு அது என்னன்னே தெரியாது சார் அப்படின்னா தயவு செய்து இதை யூஸ் பண்றதை தவிர்த்துரு. ஓகேவா? சரி, எனக்கு பார்ஷியலா தெரியும் சார், ஒரு 2 ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணு. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்ப டெஃபினெட்லி யூஸ் பண்ணு. சரியா? கொஸ்டின் தெரியும்னா கொஸ்டினை சால்வ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாத. சரி, கொஸ்டின் என்னன்னே தெரியாது, அப்ப யூஸ் பண்ணாத. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கேன் சார், 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், 2 தான் இருக்குன்னா இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் இந்த துக்கா ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் மேத்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணா 4 மார்க் கிடைக்கும். ஒரு கொஸ்டின் நம்ம தப்பா ஆன்சர் பண்ணா -1 மார்க் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அப்ப லெட் மீ சே நான் ஒரு 4 கொஸ்டின்ல இந்த துக்கா ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்றேன். என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு சார்? ஒன்னு 4மே தப்பா இருக்கு, 4மே தப்பு. சரியா? கரெக்ட் ஆன்சர் 0. மொத்தம் 4 கொஸ்டின் அட்டென்ட் பண்றேன். ஸோ 4மே தப்பா இருக்கு, கரெக்ட் 0 சார். இல்லைன்னா என்ன பாசிபிலிட்டி சார்? 1 கரெக்ட் 3 தப்பு, 2 கரெக்ட் 2 தப்பு, 3 கரெக்ட் 1 தப்பு, 4 கரெக்ட் 0 தப்பு. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே ஃபாலோ பண்ணாம எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது. யார் யார் ஃபாலோ பண்ணணும் சொல்றேன். ஓகேவா? 2 வாரம் முன்னாடி ஏன் கொடுத்துருக்கேன் அதுக்கான ரீசனும் கடைசியில சொல்லிடுறேன். இப்ப நல்லா பாரு, இந்த எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல நடக்கிறது வந்து ரொம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன். நீ 4 கொஸ்டின் அட்டென்ட் பண்ற, 4மே கரெக்டா இருக்கு சார். இல்ல 4 கொஸ்டின் அட்டென்ட் பண்ண 4மே ரொம்ப தப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் உனக்கு ரொம்ப கேவலமான ராசி தேவை. ஓகே, இந்த 2 எக்ஸ்ட்ரீம் கேஸை விட்டா கூட மிச்சம் இருக்கிற 3 கேஸ்லயுமே உனக்கு பாசிட்டிவ் மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. நீ 4 கொஸ்டின்ல சும்மா இந்த ஃப்ளூக்ல அடிக்க போற, அந்த 4 கொஸ்டின் நீ ஃப்ளூக்ல அடிச்சானா கூட உனக்கு மார்க் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்ப துக்கா ஸ்ட்ராட்டஜி உண்மையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா சார்? நான் 4 கொஸ்டின் பதிலாக 10 கொஸ்டின் வச்சு பார்த்தா என்ன ஆகும்? அப்ப 10 கொஸ்டின் வச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டி இதே மாதிரி. சரியா? கரெக்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இது, தப்பா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 10. சரியா? அடுத்து ஒரு கொஸ்டின் கரெக்ட் 9 கொஸ்டின் தப்பு சார், 2 கொஸ்டின் கரெக்ட் 8 கொஸ்டின் தப்பு. இப்போ 2 கொஸ்டின் கரெக்ட் 8 கொஸ்டின் தப்புன்னு போட்டா கூட டோட்டல் மார்க் எவ்வளவு சார் வரும்? 0. ஏன்னா 2 கரெக்ட் 8 தப்பு. இதுக்கு மேல என்ன வந்தாலும் சரி, 3 கரெக்ட் 7 தப்பு சார், 4 கரெக்ட் 6 தப்பு. இதுல எது போட்டாலும் உனக்கு பாசிட்டிவ் மார்க்கிங் வரும். இந்த 2 கேஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் வரும். கரெக்டா? ஸோ ஒரு சில சயின்டிபிக் வே இருக்கு. ஃபர்ஸ்ட் வே என்ன சார்? சார் நான் வந்து என்னோட ஆப்ஷனை லாஜிக்கலா எலிமினேட் பண்றது. சப்போஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின்ல நான் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். 2 ஆப்ஷனை என்ன பண்ணிட்டேன்? எலிமினேட் பண்ணிட்டேன். நீ யோசிச்சு பண்ண, 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்க 2ல தான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும். அப்ப யோசிச்சு பாரு, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி இன் திஸ் கேஸ்? போன தடவை பார்த்தனா 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 25% ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த கரெக்ட் ஆன்சர், 75% ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ராங் ஆன்சர். ஸோ அதை விட்டுரு. இப்ப பார்த்தனா 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு லாஜிக்கலி சார் இது 2 வராது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கு, அப்ப 2ல ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப யோசிச்சு பார், அவுட் ஆஃப் 2 நான் ஒரு ஆப்ஷன் கரெக்டா எலிமினேட் பண்ணா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? சி, 2 ஆப்ஷன் இருக்குடா, 50% சான்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ 1/2% சான்ஸ் இருக்கு ஃபார் கெட்டிங் த கரெக்ட் ஆன்சர், 0.5% சான்ஸ் இருக்கு டு கெட்டிங் த ராங் ஆன்சர். 50% கரெக்ட், 50% ராங். ஆனா நான் கரெக்டா ஆன்சர் பண்ணா என் மார்க் எவ்வளோ சார்? நான் தப்பா ஆன்சர் பண்ணா -1/2. அப்ப நல்லா பாரு, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி சார்? 3/2. பாசிட்டிவ் மார்க் தான் வருது. நான் என்ன லாஜிக் சொல்றேன்ட்டு புரியுதா? கரெக்டா? 2 - 1/2. ஸோ பாசிட்டிவ் மார்க். சார் என்ன சார் எங்களுக்கு புரியவே இல்லை. அதாவது 75% ஆஃப் த கேசஸ்ல நீ கரெக்ட் ஆன்சர் தான் கொடுப்ப. புரியுதா? நீ 2 ஆப்ஷன் ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்ட. அப்ப மிச்சம் இருக்க 2 ஆப்ஷன்ல தான் கரெக்ட் ஆன்சர் இருக்கும். அப்ப 50% சான்ஸ் இருக்கு. சரி, ரொம்ப சிம்பிள். நான் ஜெயிச்சா எனக்கு 4 மார்க், தோத்தா 1 மார்க் தான் போகும். அப்ப நான் 4 கொஸ்டின், சரியா, போன தடவை சொன்ன மாதிரி தான். இங்க பாரு, நான் 4 கொஸ்டினுமே தப்பா போட்டா மட்டும்தான் எனக்கு நெகட்டிவ் மார்க். மிச்சம் எல்லா கேஸ்லயுமே எனக்கு பாசிட்டிவ் மார்க் தான் வரும். கரெக்டா இல்லையா? அப்ப யோசிச்சு பாரு, 2 ஆப்ஷன்ல கண்டிப்பா 4 கொஸ்டின் நீ கொடுக்குற, 2 கரெக்ட் 2 தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சொல்றது புரிஞ்சா?
ஸோ 2 ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணுறேன், அதுவும் லாஜிக்கலி நான் எலிமினேட் பண்ணுறேன். அப்படி பண்ணுறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் இந்த ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்கும்னு மார்க் பண்ணலாம். சரிங்களா? மார்க் பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பாசிட்டிவ் மார்க் எடுக்க முடியும். பட் நான் ஏன் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, டெஸ்ட்டு கொடுக்குறப்ப இதை ட்ரை பண்ணு. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கேன். அப்போ நீ எந்தெந்த கொஷின் எல்லாம் சும்மா இந்த மாதிரி ஃப்ளூக்கில் அடிச்சிருக்க அதை நோட் பண்ணி வை. அதை தனியாக அனலைஸ் பண்ணு. ஒரு தடவை உட்காந்து என்ன பண்ணு, அனலைஸ் பண்ணு. அனலைஸ் பண்ணி பாரு எவ்வளோ மார்க் எனக்கு இதனால கிடைக்குது. 15 நாள் நம்மள்ட்ட டைம் இருக்குது. அந்த 15 நாள் உட்காந்து ட்ரை பண்ணி பாரு எவ்வளோ மார்க் எனக்கு இதனால் இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ மார்க் இதனால் டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தோணுனா மட்டும் ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கு கொடு, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சில என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ். சரியா? இதுல எல்லாமே 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டா இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒர்க் ஆகும். என்னன்னா 2 எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்றது. சரியா? 2 ஆப்ஷன் ரொம்ப தூரத்துல இருக்குன்னா அதை எலிமினேட் பண்றது. நான் மற்ற யூடியூபர் மாதிரி, சரிங்களா, இப்பெல்லாம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நான் உட்காந்து இதெல்லாம் இந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு 20 வீடியோ பார்த்தேன். 20 வீடியோல பார்த்தேன்னா 15 வீடியோ வந்து ஒரே வாத்தியாரோட கண்டென்ட். ஒரு வாத்தியார் வந்து வருஷம் பிபிடியை கூட மாத்தாம அதே கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த கொஸ்டின்ல இவங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ ஆகுதோ அதை மட்டும்தான் வந்து ஒன்ட்ட காட்டுவாங்க. ஓகே, அப்படி இருக்க வேண்டாம். ஸோ நான் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு தான் இதை சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார், நல்லா பார். சப்போஸ் ஆப்ஷன் 1 2 ஆப்ஷன் லாஜிக்கலி எலிமினேட் பண்ண முடிஞ்சா 75% சான்சஸ் இருக்கு. எதுக்காக? நீங்க வந்து பாசிட்டிவ் மார்க் தான் எடுப்பீங்க. சரியா? 3/2 எப்படி 75 ஆச்சு? 2 மைனஸ் இது. இந்த இடத்துல நான் தப்பா போட்டேன். சரியா? 3/2 னா 150% சான்ஸ் இருக்கு யூ கெட் அ பாசிட்டிவ் மார்க். ஓகே, இதை விட்டுருவோம் இப்போதைக்கு. இது வந்து 2 மைனஸ் 1/2. ஓகே, இப்போ நல்லா பாரு. நான் கனெக்ஷன் சப்போஸ் 2 ஆப்ஷனுக்கு நடுவில் ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். சரியா? நான் ஒரு சில கொஸ்டின் காட்டுறேன், அதை வச்சு உனக்கு புரியும். ஒரு சில டைம் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல இந்த ஆல்வேஸ் அண்ட் நெவர் வர மாதிரி இருந்தால் இது எல்லாமே ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஓகே எஜுகேட்டர் ஃபிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் போனவர் என்வி சார்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு பழைய ஓகே அந்த காலத்துல இருந்து ஜேஇக்கு கோச்சிங் கொடுத்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சொந்த இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. அவர் வந்து எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, எல்லா ஆப்ஷன் ஈக்குவலா இருக்கும். ஆனா அவர் கமெண்ட் கீழே, நானும் வருஷம் பார்ப்பேன், சும்மா இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும், அப்போதைக்கு நான் போய் பார்ப்பேன். அப்போ அவரோட கமெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா கலாய்ச்சிருவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண நம்ம ஐஐடி டோலக்பூர்ல போகலாம், சரிங்களா, இல்லைன்னா எய்ம்ஸ் டோலக்பூர்ல போகலாம், அந்த மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் நான் சொன்னேன், ஓகே, ஒரு மனுஷன் அவ்வளோ பேர் போன மனுஷன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா மேபி ஒரு ரீசன் இருக்கும் கண்டிப்பா. ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது? அப்போ அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 180 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா there is a probability that ABCD 4க்குமே ஈக்குவல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. சரியா? நான் உட்காந்து செக் பண்ணப்ப எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, நான் வந்து இப்போ என்கிட்ட 2025ல தான் 45 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். கரெக்டா? அப்ப நான் பார்த்த வரைக்கும் அவர் சொல்ற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு 50 ஆன்சர் இருக்கணும். ஆனா எக்ஸாக்டா ஈக்குவலா வரல. எப்படி வருதுன்னா, ஒரு 40ல இருந்து 60க்குள்ள வருது சார். ஓகேவா? அதாவது ஆப்ஷன் ஏ 40ல இருந்து 60க்குள்ள இருக்கு, ஆப்ஷன் பி 40ல இருந்து 60க்குள்ள இருக்கு, ஆப்ஷன் சி 40ல இருந்து 60, ஆப்ஷன் டி 40ல இருந்து 60. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் எப்படி சார் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். லெட் அஸ் சே ஏல வந்து ஒரு 40 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன், நான் தெரிஞ்சு சால்வ் பண்ணியிருக்கேன் சார் 40 கொஸ்டின். பில ஒரு 50 வருது, சில ஒரு 60 வருது, டில வந்து ஒரு 20 ஆப்ஷன் தான் இது வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கு மேல கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியல. அப்ப யோசிச்சு பாரு, எவ்வளவு நீ அட்டென்ட் பண்ணியிருக்க? 40 + 50 90, 150, 170. அப்ப there is a high chance, ஏன்னா அட்லீஸ்ட் சரியா ஒரு 40-60னா இதுலயும் ஒரு 40வது வரணும்ல, 40வது வரணும்ல. அப்ப இதுல மிச்சம் இருக்க ஒரு 20 கொஸ்டின் நீ டிலே போட்டேன்னு வச்சுக்கோ, டி ஆப்ஷன் போட்டேன்னா உனக்கு பாசிட்டிவ் மார்க்கிங் தான் வரும். சரியா? நான் சும்மா சொல்லலை, இதுல இருக்கிற எல்லாமே, இதுல இருக்க ஒரு விஷயங்களும் நான் உட்காந்து கடந்த 5 வருஷத்தோட பிவைக்யூ எடுத்து பார்த்துட்டு தான் சொல்றேன். சரியா? இது இருக்கு அப்படின்னா இந்த போட்டோவை ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அறிவில்லாம உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், டேலி மார்க் போட்டிக்கிட்டு இருந்தேன். எத்தனை கொஸ்டின்ல 2 வருது, எத்தனை கொஸ்டின்ல 3 வருது, எத்தனை கொஸ்டின்ல 1 வருது அப்படின்னு போட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து நான் என்ன பண்ணேன்னு இந்த போட்டோ வந்து
எடுத்து சரியா கூகுள் லென்ஸ்ல இந்த போட்டோ போட்டு ஹவு மெனி ஆப்ஷன் 1 கரெக்ட் 2 கரெக்ட் 3 கரெக்ட் 4 கரெக்ட்னு போட்டேன். ஓகேவா? உங்களுக்கு வேணா உங்க முன்னாடி இதை லைவா கூட நான் பண்ணி காட்டுறேன். ஹவு மெனி ஆப்ஷன் 1 கரெக்ட் 2 கரெக்ட் 3 கரெக்ட் 4 கரெக்ட். அப்ப எனக்கு போடுறப்பதான் இந்த டேட்டா வந்துச்சு. சரியா? இதை நீ எல்லா டெஸ்ட்டுக்கு நீயும் பண்ணல, இது சும்மா கூகுள்ல போய் எல்லாருமே பண்ணக்கூடியதுதான். அப்ப நாங்க சொல்ற விஷயங்கள் உண்மையிலே கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னா டோட்டலாக 180 கொஸ்டின். இது 2025 கொஸ்டின் பேப்பர். ஸோ டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ அவரோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 45A கரெக்ட், 45B கரெக்ட், 45C கரெக்ட், 45D கரெக்ட். நம்ம என்ன சொல்லுவோம் சார், எக்ஸ்ட்ரீம் கேசஸ் 30ல இருந்து ஒரு 55 வரைக்கும். சரியா? +15 -15 வரைக்கும் நான் போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 35 கூட வச்சுக்கோ. 35லேருந்து 55 வரைக்கும் வரும். 45க்கு 35 to 55 இது கரெக்டாக இருக்கணும். 35 to 55 இது கரெக்டாக இருக்கணும். 35 to 55 இது கரெக்டாக இருக்கணும். இதோட டேலி மார்க் எடுத்து பார்த்தா ஆப்ஷன் ஏ 51 கரெக்ட், ஆப்ஷன் பி 53 கரெக்ட், ஆப்ஷன் சி 41 கரெக்ட், ஆப்ஷன் டி 36 கரெக்ட். அண்ட் எஸ், ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்கிறது கூட ஏஐ சொல்லியிருக்கு. எந்த இடத்துல இருக்குது அது? ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் கரெக்ட். இந்த 63க்கு 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது ஏஐ சொல்லியிருக்குது. ஓகே, அப்ப யோசிச்சு பாரு. சப்போஸ் நான் கொஸ்டின் சால்வ் பண்றேன் சார். நான் கொஸ்டின் சால்வ் பண்றதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டினுக்கு ஏ போட்டேன், 50க்கு பி போட்டேன், ஒரு 40க்கு சி போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 10 கொஸ்டினுக்கு தான் சார் டி வந்திருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்க கொஸ்டின் எல்லாத்துக்குமே டிஏ ஃபில் பண்ணு. ஆல்மோஸ்ட் சேம் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த கொஸ்டின் இப்போ ரேண்டமா எடுத்துக்கோ. சரியா? நீயே எடுத்து இந்த மாதிரி உட்காந்து சால்வ் பண்ணு. அகைன் இது எல்லா கேஸ்ல ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை. இப்போ நல்லா பாரு, எப்படி சொல்றது? எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை கேன்சல் பண்ணு. எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னா என்ன சார்? நல்லா பாரு, இதுல இருக்கிறதுல சின்ன வேல்யூ என்ன? இது. இருக்கிறதுல பெரிய வேல்யூ என்ன? இது. அப்ப மிச்சம் இருக்க 2 ஆப்ஷன்ல தான் உனக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். சரியா? அப்ப 2 ஆப்ஷன் வந்து நம்மளால எலிமினேட் பண்ண முடியுது. இது வந்து சைன் லாஜிக்கலா நான் எலிமினேட் பண்ணல, இது நான் சும்மா எலிமினேட் பண்ணியிருக்கேன். லாஜிக்கலா நான் வந்து ஓகே இது 2 எனக்கு வராது. சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்க முடியாது. அப்ப அதுதான் லாஜிக்கல் எலிமினேஷன். இது லாஜிக்கல் எலிமினேஷன் கிடையாது. அப்ப நல்லா பார்த்தோன்னா ஆப்ஷன் 2 or 3ல தான் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து எந்த கரெக்ட் சார்? கொஸ்டின் நம்பர் 2க்கு 2 கரெக்ட். ஓகே சார், இது எல்லா பக்கத்து கரெக்டா இருக்குமா? இல்ல. சரியா? அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீ வந்து இந்த கனெக்ஷன்ஸை தேடு. கனெக்ஷன் என்ன சார் தேடுறது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி, வேல்யூ கொடுத்துருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி, வேல்யூ கொடுத்துருக்கான். சரியா? இந்த கொஸ்டின்ல நீ அந்த வேல்யூ இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா யூஸ்வலி ஆப்ஷன் நம்ம எப்படி இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு இல்லாமல் நான் வேற ஏதாவது கொஸ்டின் காட்டுறேன். சரியா? ஏன்னா நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஒரு இது எடுத்துட்டு வந்து உனக்கு சரியா நான் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிறது காட்ட வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோ. நான் ஒரு மொத்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். அவங்க சொல்ற இப்போ அவங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தா கரெக்டா இருக்கேடா, கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணும். ஏன் அப்படி தோணுது அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் தான் காட்டுவாங்க. ஆனா எக்ஸாம்பிள் அப்படிதான் கொஸ்டின் பேப்பர் செட் ஆகுது. கரெக்டா? கொஸ்டின் பேப்பர் ரேண்டமா செட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோ. இதே ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்கேன், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்குறான். இதுல எது சார் மோஸ்டா ரிப்பீட் ஆகுது? சார் பிஒய் தான் மோஸ்டா ரிப்பீட் ஆகுது. அப்ப இது என் ஆப்ஷன் இருக்காது. ஓகே, இப்ப நல்லா பாரு, இதுல எது ரிப்பீட் ஆகுது சார்? இந்த இடத்த பாரு, இந்த வேல்யூ 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, இந்த வேல்யூ 2 தடவை ரிப்பீட் ஆகுது, 60. அப்ப இது இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தனா சைனா காசா மோஸ்டா ரிப்பீட் ஆகாது, காஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப காஸ்ல வச்சுதான் ஆன்சர் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சார்? 9க்கு 1 கரெக்ட். புரிஞ்சா சார்? இது எல்லா பக்கத்து யூஸ் ஆகுமா? ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாரு, 4p 2 தடவை கொடுத்துருக்கான், p⁴ 2 தடவை கொடுத்துருக்கான். அப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினை காமிச்சேன் பத்தியா? இந்த இடத்துல பார்த்தா அது யூஸ் பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணிருக்காங்க பாரு, 2 ஆப்ஷன்ல பெர்பெண்டிகுலர், 2 ஆப்ஷன்ல பேரல். அதே மாதிரி இந்த 2 வேல்யூ ரிப்பீட் பண்ணியிருக்கான். நம்மளுக்கு மோஸ்டா எந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுதோ அதுல தான் ஆன்சர் இருக்கும். பட் இதுல ஈக்குவலா ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுல ஆன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே, புரிஞ்சா? சரி, இப்ப பாரு, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் ஹோல் பவர் 1/2 இருக்கு. அப்ப ஹோல் பவர் 1/2 கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது சார். நெக்ஸ்ட் பாரு, டினாமினேட்டர்ல 3 + sin θ இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த 3 + sin θ இருக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் வாய்ப்புகள் அதிகம். அகைன் கன்ஃபார்ம்லாம் இல்ல.
இந்த ஸ்ட்ராட்டஜியில் கொஸ்டின் தப்பாகவும் போகும். நான் இவ்வளோ நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ உட்காந்து ஒரு டெஸ்ட்ல இதெல்லாம் அப்ளை பண்ணி பாரு. 7வது கொஸ்டினுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இல்லை சார், 7th ஆப்ஷன் கிடையாது. சரியா? ஸோ 7வது கொஸ்டினுக்கு 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. இந்த மாதிரி நீ எலிமினேட் பண்ணலாம். புரிஞ்சா? ஓகே, இப்போ நல்லா பாரு. ஒரு சில டைம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் கேசஸ், அண்ட் இது எல்லா டைம் ஒர்க் ஆகுமெல்லாம் சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரீம் கேசஸ்னா இந்த பாரு, இந்த வேல்யூ ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ இது வாய்ப்புகள் கம்மி, இதில் தான் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ 10th வந்து 1 or 2, 10th கொஸ்டினுக்கு 1 or 2. புரிஞ்சா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, சும்மா ரேண்டமாக தான் நான் பார்க்கணும். அகைன் நான் சொல்கிறேன், இதில் எல்லா டைம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, ஒரு ராசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் அல்ல பாரு. இந்த வேல்யூ இருக்கிறதுலே பெருசு, இந்த வேல்யூ இருக்கிறதுலே சிறுசு. ஸோ 1 or 2, இது கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் 14ல் பாரு, 1 or 2ன்னு சொன்னேன், ஆனால் 3 கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் ஆகலை. புரிஞ்சா? அதனால இதெல்லாம் உட்காந்து நீ 1க்கு 2 தடவை ட்ரை பண்ணி பாரு. எக்ஸாம் வர வரைக்கும் ட்ரை பண்ணி பாரு. இந்த கொஸ்டினை பாரு, பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ, இது தாண்டி இது 2 ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ 11க்கு எது கரெக்ட்? 11க்கு 4 கரெக்ட். அகைன் பாரு, நம்ம வேல்யூ தப்பாக தான் போகுது. அதே மாதிரி இன்னொரு ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். என்ன சார், ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வருதா? ஸோ அது ஆன்சராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நல்லா பாரு, கியூப் இருக்கு சார். கரெக்டா? கியூப் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தனா மோஸ்ட் டினாமினேட்டர் எது ரிப்பீட் ஆகுது சார்? 2x + 1. ஸோ இதில் கியூப் இல்லை, இது ஆன்சர் இல்லை. 2x + 1 ரிப்பீட் ஆகுது. ஸோ மேபி 15க்கு 2 கரெக்டாக இருக்கலாமா? இது சும்மா கெஸ்ஸிங். ஓகே, ஸோ 15க்கு பார் 2 கரெக்டாக இருக்கு. நான் அகைன் சொல்கிறேன், நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோன்னா எதுலலாம் இது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டும் கொண்டு வந்து காமிச்சிருப்பேன். ஆனால் எக்ஸாம் ஹால் அது கிடையாது. உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியணும். இப்போ பார், ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கொஸ்டின்னா, இந்த கொஸ்டினில் எது ரிப்பீட் இங்கே பாரு யூஸ் ஆகுது? ஏன்? ஏன்னா இந்த வேல்யூ 2 தடவை ரிப்பீட், இந்த வேல்யூ 2 தடவை ரிப்பீட், ஆங்கிள்லையும் பார் 2 ரிப்பீட். ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. புரிஞ்சா? ஓகே, இந்த இடத்துல இருக்கிறதுல சின்ன வேல்யூ இது, இருக்கிறதுல பெரிய வேல்யூ இது, இந்த வேல்யூ. ஸோ இது 2 இல்லை. ஸோ 2 or 4, 17க்கு 2 or 4, 4th ஆப்ஷன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நீ ரேண்டமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னா இதில் மோஸ்ட்டாக எது சார் ரிப்பீட் ஆகுது? 2 தடவை பாரு HE இருக்கு, 2 தடவை HEB இருக்கு. ஸோ ரெண்டுமே யூஸ் ஆகல. டினாமினேட்டர் பாரு, πm 2πm 2πm, 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? இங்கே பாரு, இதில் 4மே வேற வேற ஆப்ஷன், இங்கேயும் 4மே வேற வேற ஆப்ஷன். ஓகே, ஸோ எல்லா பக்கத்து இது யூஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஓகே, எஸ் சார். இப்போ இந்த இடத்துல பாரு, 2 எக்ஸ்ட்ரீம் கேஸ் நான் கேன்சல் பண்ணணும்னு இதோட வேல்யூ 1.5, இதோட வேல்யூ 1.33, இதோட வேல்யூ 1.6, இதோட வேல்யூ 1.25. அகைன் எக்ஸ்ட்ரீம் கேஸ்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷனும் கேன்சல். 19th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சார்? 19th ஆப்ஷன் 3 கரெக்ட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம 3 கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எல்லா டைம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. சரியா? டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஸ்ட் நீங்கள் தாராளமாக போயிட்டு பிடபிள்யூ ஆப்குள்ளே பிடபிள்யூ ஆப்பில் போயிட்டு இங்கே பேச்சஸ்ன்னு டைப் பண்ணு. பேச்சஸில் போயிட்டு மெர்சல் அப்படின்னு சர்ச் பண்ணா உனக்கு இந்த பேட்ச் கிடைக்கும். இங்கே டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? டெஸ்ட்ல போய் ஆல் டெஸ்ட் இருக்கும். இந்த ஆல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட்டை விட்டு கீழே வந்து மார்க் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இந்த மார்க் டெஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட் வந்து உனக்கு 10 மணிக்கு லைவ் ஆகிக்கிட்டே இருக்கும். தயவு செய்து போய் இந்த டெஸ்ட்டை கொடு. இப்போதைக்கு 3 டெஸ்ட் லைவ் ஆயிடுச்சு, 16, 17, 18. அப்கமிங் டேஸ்ல அடுத்தடுத்த டெஸ்ட் லைவ் ஆகும். ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, கொடுக்க ட்ரை பண்ணு. சொல்றது புரியுதா? எஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யார் ஃபாலோ பண்றது? எல்லாருமே ஃபாலோ பண்ணலாமா? இந்த டைம் எக்ஸாம், சரியா? இந்த மார்க் டெஸ்ட் கொடுக்குறப்ப எல்லாருமே இதை யூஸ் பண்ண பாரு. ஓகே, மார்க் டெஸ்ட் கொடுக்குறப்ப எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண பாருங்க. ஆனா மார்க் டெஸ்ட் அப்புறமேல் இப்போ எக்ஸாம் ஹாலில் போயிட்டேன் சார், எக்ஸாம் ஹாலில் போனதுக்கு அப்புறம் சார் ஐ எம் கான்ஃபிடென்ட் இனஃப், எனக்கு வந்து 650 மார்க் வருது, எனக்கு 600 மார்க் வருது, எனக்கு சீட் கன்ஃபார்ம் சார் அப்படின்னு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாத. சரி, எனக்கு 400 மார்க் தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ நீ யோசிப்ப 400 மார்க்குக்கு உனக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஜிஎம்சியில். அப்போ நீ என்ன பண்ணலாம்? தாராளமாக இந்த மாதிரி மிச்சம் இருக்க கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னா 20 கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணு. அதில் ஒரு 15 கொஸ்டின் உனக்கு கரெக்டாக இருந்தால் கூட உன் மார்க் வந்து எங்கேருந்து எங்கேயோ போகும். புரியுதா இல்லையா? ஸோ மார்க் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம், பட் எல்லாருமே பண்ணாது. சீட் கன்ஃபார்மாக இருக்குன்னா அதோட விட்டுரு.
சீட் கன்ஃபார்மாக இல்லைன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. சரியா? இதான் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தயவுசெய்து டெஸ்ட்டில் போய் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது உண்மையே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லு. பசங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ வைப்போம், இல்லைன்னா இந்த வீடியோ எடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.